நாட்டில் என்ன நடந்திருக்குன்றது எல்லாத்துக்கும் தெரியும். ஏதாவது டெவலப்மெண்ட் இருந்துச்சுன்னா மைக்கில் சொல்லலாம், ஃபோனில் சொல்லலாம். எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தயக்கத்தில் இருக்க வேண்டாம். சாமி எல்லாத்துக்கும் சவுண்ட் சொல்கிறேன் சார். சார் வணக்கம் சார். இன்னொன்று வெஹிக்கிள் செக்அப். ஏய் என்னடா இது? பழசாராயம். வேகமாக போகிறவங்களை மாத்திரம் ஊத்துற. சார் என்னடா? என்ன கஷ்டமோ ஹெர்குலஸ் சாமி கிட்ட சொல்லுங்க சார். என்ன சாமி? ஹெர்குலஸ் சாமி சார். என்ன எடுத்துக்குங்க, நான் முருக வேஷம்தான் போட்டுட்டு இருந்தேன். வருமானம் சுத்தமாக இருக்காது. அப்புறம் சாமி தான் சொன்னார் நீ அனுமார் வேஷம் போடுன்னு. இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன். என்கிட்ட எந்த பவரும் இல்லைப்பா, எல்லாம் வாய் சொல்லுதாப்பா. யாராச்சும் கஷ்டம்னு சொன்னாங்கன்னு வெய்யி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தைரியமாக இரு, எல்லாம் சரியாக போயிடும். நல்லவங்க உங்க கூட இருப்பாங்கன்னு சொன்னால் போதும், பாதி பிரச்சனை சரியாயிடும். அப்படி சொல்லதான் இங்கே யாருமே இல்லை. அப்படி இருந்தா நானும் அவனும் தேவைப்பட மாட்டோம். ஒரு நாள் எப்பயும் போல மதியானம் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு சரக்கு அடிச்சிட்டு போனேன். அப்போ என் பொண்டாட்டியும் அவள் பெரியப்பா மகனும் பார்த்துட்டு சைக்கிள் எடுத்தேன். எங்கே இறங்குறதுன்னே தெரியல. நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருந்தேன். அப்படியே சைக்கிள்லேயே சுற்றிக்கிட்டு இருந்தனால எல்லாரும் என்னை ஹெர்குலஸ் சாமின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. மற்றபடி இவங்க சொல்கிற மாதிரி நான் சாமிலாம் ஒன்றும் இல்லை. சாமி அப்படிலாம் சொல்லாதீங்க, உங்கள் சக்தியெல்லாம் இந்த ஊருக்கே தெரியும். மூடு. டேய் அவனே சாமி இல்லைன்றான், நீ என்னடா அவனுக்கு கொடை பிடிச்சின்னு? உங்களை அடிக்கணும்டா முதல்ல. ஏய் சரகு இருக்க? இல்லை. அப்புறம் என்னடா? ஏய் சாமி இருக்குல்ல சாமி. போயிடுறேன் சார். போடா கேளம் சேர்ந்துக்கிறானுங்க வேறு 3 பேர். சாமி அவனுக்கு சாவு விட்ருங்க சாமி, அவன் நான் சாவு போட்டோம்.